சிவாய நமக. தனுசு ராசிக்கு 2025 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்திற்கு குரு பகவான் வரவிருக்கின்றார். அதே போல 9ஆம் பாவத்திலே ராகு, 9ஆம் பாவத்திலே கேதுவும் 5ஆம் பாவத்திலே ராகுவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் உருவாகுகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறது குரு பகவான் வக்ரகதியிலே தான் ஆரம்பிக்கின்றார். மறுபடியும் ஜூலை மாதத்தில் குரு பகவான் சனி பகவானுடைய வக்ரம், நவம்பர் மாதத்தில் குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சற்றேறக்குறைய உங்களுக்கு சாதகமான வழியிலே தான் பலவிதமான கிரக சஞ்சாரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல குரு பகவானுக்கு பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி 2025 நடைபெறுகிறது. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய முதல்ல குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திலே சில கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து கொண்டு 7ஆம் பாவத்திற்கு பயிற்சி அடைகிறார். உங்களுக்கு கலத்திரஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் நேர் பார்வையாக உங்களை பார்க்கின்றார். குரு பகவானுடைய பார்வைக்குள் தனுசு ராசிக்காரங்க வராங்க. அது மட்டும் இல்ல, தனுசு ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவரே குரு பகவான் தான். அதனால குரு பகவான் நேரடியாக உங்களை பார்க்கின்றபடியினாலே அவருடைய பார்வை, அவருடைய சப்தம நேர் பார்வை, அதற்கு 180 டிகிரி அந்த நேர் பார்வை உங்கள் மீது படுவதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பல நாட்களாக தேங்கி தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகவும் எளிய முறையிலே, சுறுசுறுப்பான முறையிலே, சாதகமான முறையிலே, சீக்கிரமான முறையிலே உங்களுக்கு வெற்றியாகவும் அதன் மூலமாக திருப்தியாகவும் அமையும். ரொம்ப நாளாக உங்க தேங்கி கிடக்கு, ஏதோ கடன் சுமை ரொம்ப நாளாக கிடக்கு, இதை எப்போ தான் அடப்போம்னு நினைக்கிறேன், திடீர்னு அதை அடைச்சி முடிச்சு அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வெளியில் எடுக்கிறது, அதுலேருந்து லாக் பண்ணி இருக்கக்கூடிய பொருளோ அல்லது அந்த இடத்தையோ, அது மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல, உங்களுக்கு பணம் யாராவது ரொம்ப நாளாக கொடுக்காமலே இருக்காங்கன்னா திடீர்னு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, கல்யாணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய குரு கலத்திரஸ்தானம். அதனால் கல்யாணம் ஆகியவர்களுக்கு கல்யாணம் நடைபெறுவது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் நடைபெறும். மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உருவாக்குகிறார். அதனால ஒரு துறை மட்டுமல்லாமல் பல துறையிலே வியாபித்திருந்து பொருள் ஈட்டுவதற்கான ஒரு ஆதாரத்தை நல்லபடியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. மேலும் இந்த 2025 மேலும் நல்ல பல